விஜய்க்கு பாடம் கற்றுக் கொடுத்த மாணவி. திடீரென்று இலங்கையில் கடலோர பிரதேசத்தில் பெய்த மழைகள். இஸ்ரேல் என்ன நடக்கிறதோ அங்கே அரபு நாடுகளையும் இஸ்லாமிய நாடுகளையும் கைக்குள் வைக்க விரும்புகிறா இஸ்ரேல், அமெரிக்கா. பாலஸ்தீன், லெபனானின், சிரியாவின் நிலைமை என்ன? இஸ்லாமிய நாடுகளும் இஸ்லாமிய மக்களும் அரபு மக்கள்களும் ஒன்று சேர்ந்தால் இஸ்ரேலின் நிலைமை என்ன? இது ஸ்ரீலங்காவும் இந்தியாவில் என்ன நடக்கப் போகிறது? வாங்கள். மழை பெய்து வெள்ளம் பிடித்த ஏரியாக்கள். அவசரமா பாருங்க, மிஷினரி ஐட்டம் எல்லாம் பாருங்க, எல்லாமே விலை கூடிய சாமான்கள். இது போனிக்கன்னா இன்னைக்கு கிடைக்க மாட்டேன், நம்ம ஊரை விட்டு போனா கிடைக்க மாட்டேன். பழுதாமைக்கு ஒன்றும் எல்லா சாமான் தூக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அவசரம் கொஞ்சம் வர பாருங்க. பாருங்க, எல்லா மிஷினரி ஐட்டம் கொஞ்சம் அவசரமா வாங்க. மெயின் என்ட்ரன்ஸில் பிள்ளைகள் வாரத்தை பாருங்க. தண்ணி பழைய மட்டத்தை விட ஒரு இஞ்சி கூடி போய்க்கிறீங்க. இப்போ வேலை ஏழாமரிக்கு பிள்ளைகளுக்கு நான் வந்துக்கிறீங்க. வெளியாக சொல்லி அவன் நினைக்கல இப்படி குயிக்காக உயர முடியும். தண்ணி முந்தைய விட கடும் குயிக்காக உயர்ந்துட்டு தண்ணி பாருங்க எப்படி ஒழும்பு இருக்குன்னு தண்ணி. நிறைய பேருக்கு போயிட்டு இருக்காங்க. இது பாருங்க, நம்மளோட மெயின் கேட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு போகிறவங்க இப்படின்னு எதிர்பார்க்கல. போன முறை வந்து மெல்ல மெல்ல தான் தண்ணி கூடினேன். இப்போ கடும் குயிக்காக கூடிட்டு இந்த பஸ்ஸு நான் இதோட அவன் வரையலான்னு சொல்கிறான். அவங்க எதிர்பார்க்கல இவ்வளோ குயிக்காத முடியும். இருந்துச்சுன்னா இந்த தண்ணி நம்மளோட பின்னால் இது ஒளிம்பி தான் முன்னுக்கு ஒளிம்பினேன். இப்போ இந்த முறை முன்னாலேயே தண்ணி கடும் கூடுதலாக எழும்பிட்டு. ஆமாம், ரைட். எங்கே நிலைமையை பாருங்க. விஜய் படத்தில் நடித்து கொண்டு இருக்கிறார் என்று நடித்துவிட்டார் போல. இந்த மாணவி மேல் சும்மா சாதாரணமாக கைத்தோல் மேல் கை போட்டனால் மாணவி அதை மறுத்து விஜயிடம் கை கொடுக்கும் போல் கை கொடுத்து மெல்ல கையை கீழே பணித்து விட்டார். அது பார்த்து அது விரும்புறதுல அவங்க விஜய்க்கு பாடம் கற்றுக் கொடுத்த மாணவி என்று பத்தியில் போட்டுள்ளார்கள். அதுமேல் விஜய் மேல் என்னொரு தவறும் அல்ல. இலங்கையில் பெய்து மழை ஈடுபட்டு இருந்தால் இந்தியா பக்கம் வெள்ளங்கள் அடித்து கொண்டிருந்தாலும் இப்போ அந்த பக்கம் தண்ணி வற்றி கொண்டு போவது என்று தகவல் தெரிவிப்பட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ஃபாஸ்ட்டாக வந்து அடிக்கப்பட்டால் இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காலையும் பல கடலோர பிரதேசங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அவங்க நடுத்தீவுகள் வந்து தங்க சொல்லியும் இன்னொரு பக்கம் விமர்சனம் பண்ணப்பட்டுள்ளது. அதனால் இந்தியாவில் சென்னை உள்ள அது கீழ்பட்ட இந்தியா இலங்கை இருக்கும் கொழும்பு மாற்ற போன்ற செயற்பாடுகள் உள்ளவர்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. பாலஸ்தீன், லெபனான், சிரியா 3 நாடுகளின் நிலைமை என்ன? இப்போது லெபனானும் சிரியாவும் இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க 2 முக்கியமான பகுதிகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிடித்து விட்டு கொண்டிருக்கிறாங்க. 3 நாடுகளையும் அவங்க கைப்பக்கம் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு காப்பாற்ற உலக நாட்டில் இருக்கும் முஸ்லீம்கள், அரபிகள் ஒன்று சேர்ந்தால் அமெரிக்காவையும் இங்கே இஸ்ரேலின் நிலைமை என்ன? வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஃபர்ஸ்ட்